எஸ், மொபைலில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. யா, ஸோ நம்ம குரு தேவதத்மா குருவை வந்து அப்ரோச் பண்ணி எப்படி ஒரு ஜீவாத்மா அந்த அன்டிவைடட் லவ் பகவானை நோக்கி கங்கை வாகம் உதன்வதி அப்படின்னு குந்தி மகாராணி ஆசைப்பட்ட அந்த அன்டிவைடட் லவ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அந்த அன்டிவைடட் டிசையர் முதல்ல டெவலப் பண்ணணும். அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணணும். அந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரை சர்வ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து இட் வில் ஸ்டார்ட் ஹேப்பனிங். ஸோ முதல்ல ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருக்கு என்ன வேணும்னு செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ a sincere person புரிய ஆரம்பிக்குமாம்மா அவங்க குரு அவங்க ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருக்கு என்ன தேவை, என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது. நிறைய பேர் நீங்கள் சொல்வீங்க, நான் எப்படி நடந்துக்கணும், ஐயோ இப்படி நடந்தால் அப்படி ஆகிடுமா, ஐயோ அப்படி நடந்தால், அதுவுமே பேரனாய்டு. அவ்வளோலாம் பயந்தால் நம்ம வாழவே முடியாது. we cannot be overly obsessive over that. எஸ், தப்பு நடக்கும், சேஞ்ச் பண்ணுவோம். இப்படி பண்ணால் அப்படி ஆகிடுமா, அப்படி பண்ணால் இப்படி ஆகிடுமா, ரொம்பவும் அதுலேயும் ரொம்ப பேரனாய்டாக நம்ம வந்து ரொம்ப அப்படியே யூ ஷுடன்ட் லூஸ் அவர் ஓன் செல்ஃப். அதில் வந்து நம்மளையே இழக்கவும் கூடாது, ரைட்? ஸோ நம்ம எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பக்தி பண்ண யூ வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நான் அன்றைக்கும் அதான் சொன்னேன், இன்றைக்கும் அதான் சொல்கிறேன். Krishna will give you intelligence to understand that. அது வந்து ஹம்பிள் மூட், ப்ரேயர்ஃபுல் மூட், சப்மிசிவ் மூட் மாறினீங்கன்னா மட்டும்தான் கிருஷ்ணா கொடுக்குற இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகாது. ஸோ கிருஷ்ணா கொடுக்குற இன்டெலிஜென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருக்கு சர்வ் பண்ணுங்கிற இன்டெலிஜென்ஸ் முதற்கொண்டு நமக்கு உள்ளே இருந்து. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் வந்து உள்ளே இருக்கிற பரமாத்மாவுடைய எக்ஸ்டர்னல் மேனிஃபெஸ்டேஷன் தான். உள்ள சைத்திய குருவாக பகவான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, வெளியில் ஸ்பிரிச்சுவல் குருவாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ உள்ளே இருக்கிற குருவும் வெளியில் இருக்கிற குருவுக்கும் மாற்றம் கிடையாது. போத் ஆர் கிருஷ்ணா ஒன்லி. ஸோ நம்ம நல்லா அட்டென்டிவ் சப்மிசிவ் மூடில் இருக்கும் பொழுது எப்படி அந்த மாஸ்டருக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியுமாமா. ஸோ ஸ்லோவாக தன்னையை பற்றி யோசிக்காமல் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரை பற்றி அதிகம் யோசிப்பாங்களாமா. நம்ம இவ்வளோ கோடி ஜென்மமாக நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே நம்மளை சென்ட்ரு பண்ணி தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். ஸோ கொஞ்சமாக அவங்க தண்ணியை சென்ட்ரு பண்ணாமல் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் சென்ட்ரு பண்ணி அவங்க வந்து வாழ ஆரம்பிப்பாங்களாம். ஸோ we can purge ourselves of age-old habit to offend and learn to serve in proper way. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய
பழைய பழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியில் வந்து எப்படி ப்ராப்பரான சர்வீஸ் மூடு கல்டிவேட் ஆகிறது. ஸோ நான் உங்கள்ட்ட எல்லாருக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா, கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் மீன்ஸ் சர்விங் வித் ப்ராப்பர் சர்வீஸ் மூடு. இவ்வளோதான். இவ்வளோதான்னா இவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இட் இஸ் நாட் ஜஸ்ட் சர்விங். நானும் தானே சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் சர்விங். Serving with proper service mood. What is that proper service mood? Anyone? Proper service mood. What is that? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி. அதாவது குரு என்ன சொல்றாரோ அதன்படி கேட்டு நடக்கிறது முதல் சர்வீஸ் அப்படின்னு நான் இல்ல அது கரெக்ட். ஹம்பிளான மூடுங்கிறது என்னன்னு கேட்குறேன். வாட் இஸ் த மூட்? பிகாஸ் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் சர்வீஸ் பண்ணுங்க சர்வீஸ் பண்ணுங்க சர்வீஸ் மூடோட. அந்த மூடு என்னன்னே தெரிலன்னா நம்ம எப்படி தான் செய்வோம்? தெரிஞ்சாதான் செய்வோம் இல்லையா? பகவானுடைய இணைப்பில் பகவானுடைய எண்ணங்களோட செயல்படும். ஒன் பை ஒன் let us understand what service mood says. So first point பாகிரதி மதர் சொல்லியிருக்காங்க, குரு என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்கிறது சர்வீஸ் மூட். கரெக்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், எப்பவுமே கிருஷ்ண உணர்வோட இருந்து செய்யறது. வாட் இஸ் தட் கிருஷ்ண உணர்வு? அதான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். வாட் இஸ் த சர்வீஸ் மூட்? உடலல்ல ஆத்மா. இட் இஸ் ஓகே. அது வந்து ஒரு ஞானி கூட அதுக்கு இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன், சர்வீஸ் மூடோட சர்வ் பண்ணுங்கிற வாட் இஸ் தட் சர்வீஸ் மூட்? எஸ் கல்யாணி மாதாஜி. Mataji, total surrender, humility and helplessness, Mataji. He's my humility, helplessness and surrender Humility, mode. helplessness. Surrender, Okay. Surrendered. Okay. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நானுங்கிற அகந்தை இல்லாம செய்யணும் மாதாஜி. அதுதான் நான் அப்படிங்கிறது ஃபால்ஸ் ஈகோ இல்லை. வெரி குட் பாயிண்ட். வெரி குட் பாயிண்ட். எந்த பலனையுமே எதிர்பார்க்காம எல்லாமே கிருஷ்ணருக்கு தான் செய்யறோம். வெரி குட் பாயிண்ட். எஸ், இதுதான் சர்வீஸ் மூடு. இப்போ இவங்க சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பகவத்கீதா கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. யூ ஹாவ் டு கொரலேட். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, என்ன சென்டரா வைக்காம என்னோட ஹாப்பினஸ்க்கு இல்லாம பகவானோட ஹாப்பினஸ்க்காக, அவரோட சந்தோஷத்துக்காக செய்யறது மாதாஜி. குருவோட, அதாவது எனக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட திருப்திக்காக செய்யறது மாதாஜி. ஓகே, டூயிங் இட் ஃபார் ஹாப்பினஸ் ஆஃப் கிருஷ்ணா. ஓகே. சர்வீஸ் மூடு, உங்களுக்கு சர்வீஸ் மூடு வந்திருக்கான்னு நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணிக்குவீங்க? வாட் இஸ் அ சர்வீஸ் மூட்? கேன் வி அசிமுலேட்? நிறைய சொல்லியிருக்கீங்க. கேன் வி அசிமுலேட் எவ்ரிதிங்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே செய்கிறது. செகண்ட் பாயிண்ட், வாட் இஸ் தட்? someone said na? மைனாவதி மாதாஜி, வாட் டிட் யூ சே? நான்கிற அகந்தை இருக்கக்கூடாதுங்க மாதாஜி. வித்தவுட் ஃபால்ஸ் ஈகோ. ஸோ அப்போ அந்த இடத்துல என்னென்னா, என்ன இப்போ இன்னொருத்தர் யாரோ கூட சொன்னீங்க, ஏன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இல்லாமல் கிருஷ்ணாவோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஸோ ஐ திங்க் கீதா மாதாஜி. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஃபாலோயிங் த ஆர்டர்ஸ் ஆஸ் இட் இஸ். தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் எப்போவாவது ஃப்யூச்சரில் நான் சர்வீஸ் மூடோடு சர்வ் பண்ணணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு இருக்கணும். ரைட்? கிளியர்? Yes, Mataji. Yes, Mataji. So first thing is, first point is following the orders as it is. Second point is, அந்த சர்வீஸ் ஏன் சந்தோஷத்துக்காக செய்யல, என் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரோடைய சந்தோஷத்துக்காக, பகவான் சந்தோஷத்துக்காக செய்கிறேன். இதுதான் மெயின் பாயிண்ட் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம ஆர்டர் கூட அப்படியே செஞ்சுருவோம், ஆனால் அது ஏன் சந்தோஷத்துக்காக செய்யறதுக்குரிய வாய்ப்பு ரொம்ப இருக்குது.
Right? Yes, Mataji. Understanding this? Yes, Mataji. Mataji. இது ரொம்ப கஷ்டம். நம்மளை சென்டர் பண்ணாமல் நம்மளால் எதையும் யோசிக்க முடியாது. We have a deep rooted conditioning. நான் நேற்று வந்து பர்த்டே பார்ட்டி எங்கள் மாமாவுக்கு செலிப்ரேட் பண்ணும்போது ஐ ஹர்ட் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் மைண்ட். நான் ஒரு விஷயம் அதில் அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஆஃப் அஸ் கேவ் ரிஃப்ளெக்ஷன் புட்டிங் அஸ் இன் த சென்டர். புட்டிங் அஸ் இன் சென்டர். நல்லா கவனிச்சு பாருங்க. இட் லுக்ஸ் லைக் வி ஆர் க்ளோரிஃபைங் தட் பர்சன், ஆனால் சட்டிலி இட் இஸ் அபவுட் அஸ் வி ஸ்போக். டோன்ட் யூ ஃபீல் ஸோ? நான் இப்படி வந்துச்சு, எனக்கு இப்படி தோணுச்சு, எனக்கு இப்படி இருக்கு, நான் வி none of us spoke without bringing us in the center. Don't you all feel so? Mataji. திங்க் பண்ணி பாருங்க. நேற்று வந்திருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும், ரிஃப்ளெக்ஷன் கேட்டவங்க. நம்மளால அப்படி ஒன்று யோசிக்கவே முடியாதுன்னு நான் சொல்கிறேன். டோன்ட் யூ ஃபீல் ஸோ? ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ரிஃப்ளெக்ஷனை ரிவைன் பண்ணி யோசிங்களேன். நீங்கள் என்ன ரிஃப்ளெக்ஷன் கொடுத்தீங்கன்னு யோசிங்க. அங்கே நீங்கள் உங்களை வச்சு தான் நீங்கள் பேசியிருப்பீங்க. இட் வாஸ் அ ஸ்ட்ரைக்கிங் ட்ரூத் which I observed. All of us, including me. ஏன்னா அவ்வளோதான். இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம அதை தாண்டி நம்மளால யோசிக்க கூட முடியல. எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, எனக்கு இப்படி இங்கே வந்தனால நான் நல்லா இருக்கேன், எனக்கு. தட் இஸ் how we think, right? True, Mataji. சொல்கிற பாயிண்ட் புரியுது அவங்க எல்லாருக்கும்? Yes, Mataji. மாதாஜி. உங்களை சென்டர் பண்ணாமல் உங்களால் எதையுமே யோசிக்கவே முடியாது. Yes, Mataji. Yes, Mataji. Mataji. ஏன்னா நம்ம அப்படியே ஊறிட்டோம். ஸோ தோ வி க்ளோரிஃபை சம்ஒன், நம்ம கனெக்டடாக நம்ம எப்படி அதில் ஃபீல் பண்ணோம், நாம் எப்படி இருக்கோம், நமக்கு அது எப்படி இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி நம்ம புகழ் அதில் கலந்து வரும். unknowingly, we don't do it knowingly. This is how our consciousness is. புரியுதா உங்களுக்கு? This is how our consciousness is right now. All of you get this point? Yes, Mataji. Yes, Mataji. So சர்வீஸ் ஆட்டிடியூடுங்கிறது இது கிடையாது. சர்வீஸ் ஆட்டிடியூடுங்கிறது உங்களை நீங்கள் டோட்டலாக மைனஸ் பண்ணிடுறது, which we are yet to develop, right? We are yet to develop. So the point நான் நேற்று அப்சர்வ் பண்ணிட்டு, it was a shocking and I shared it with Kritika Shri when she called me night. Freshly I just realized that point. All of us, யாரெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்தோமோ அத்தனை பேரும் அப்படி தான் பேசணும். And somehow I felt when we start glorifying devotees where we are not connected straight, for example Srila Prabhupada, Bhakti Saraswati Thakur, all Acharya, Vishwanath Chakravarti Thakur, and our mentors, அதாவது நம்மளோட அங்கே போனனால என்னை அவர் நல்லா கவனிச்சாரு, அதனால் எனக்கு அந்த பாயிண்ட்டை நான் அதை விட்டுருங்க. How we are able to glorify devotees or anyone minus us, நம்ம அங்கே சீன்லேயே இல்லாமல் அவங்களுடைய டிவோஷனல் குவாலிட்டிக்காக. இதே நீங்கள் மெட்டீரியல் பீப்புளை க்ளோரிஃபை பண்ணும்போது அகெயின் they are giving pleasure to me. Sachin, great person, wow, wonderful person. உள்ள பார்த்தீங்கன்னா he is giving pleasure to me. ஆனால் டிவோட்டீஸ்ட்டை மட்டும்தான் நாம் அவங்க டிவோஷனல் ஆட்டிடியூடுக்காக நம்ம க்ளோரிஃபை பண்ணுவோம். Have you observed this? Have you observed this? Yes, 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 Mataji. Mataji. சில பிரபுபாத நம்ம எதுக்கு க்ளோரிஃபை பண்ணுறோம்? நமக்கு சந்தோஷம் கொடுக்குறாருங்கிறதுக்காகவா? No, Mataji. His devotional value we are glorifying, right? Mataji. True, Mataji. அந்த மாதிரி
ஈவன் டிவோட்டிஸ் க்ளோரிஃபிகேஷன் சம்டைம்ஸ் இட் மேபி உங்களை கனெக்ட் பண்ணி கூட வரும். எனக்கு ஓகே, எனக்கு இப்படி இருக்குது, நான் இப்படி நல்லா இருக்கேன், அதையும் தாண்டி யோசிங்கன்னு நான் சொல்கிறேன். ரைட்? இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸசைஸ். உங்களை அந்த சென்டர் ஆஃப் ஃபோக்கஸை உங்களை தூக்கி வெளியால் வைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இதுதான் நேற்று மகாராஜா சொன்னார். என் ஹஸ்பண்ட் என்னையவே நினச்சிட்ருக்கணும், எனக்கு என் பிள்ளைங்க அம்மா அம்மான்னு என்னையவே யோசிக்கணும். ஒரு ஒய்ஃப் வந்தால் ஏன் நம்மளால் தாங்க முடியல? ஒய்? பிகாஸ் the focus is changing from you to that person, right? If you really love your son, உங்கள் பையன் வாழ்க்கை தான் உங்களுக்கு முக்கியம்னா why are we getting into dispute with daughter-in-law? யோசிச்சு பாருங்க. எல்லாம் சும்மா அந்த இடத்துல தான் அம்மாவோட பாசம் வேஷமாக மாறுறது. அது வரைக்கும் அம்மா அம்மா தான். Till then you are a great mother. The challenge is when your undivided love to your son is challenged by some new entry. Right? You are getting my point? Yes, Mataji. என் பையன் நல்லா இருக்கான் அப்படிங்கிறத மட்டும் நான் யோசிச்சேன்னா நான் எதுக்கு சண்டை போடுவேன்? இனிஷியலி நம்ம எல்லாம் அப்படி தான் பேசுவோம். பையன் ஹாப்பியாக இருந்தால் போதும், அவங்க எங்கேயோ இருக்கட்டும். பட் டியர் டிவோட்டீஸ், தட் இஸ் நாட் த கேஸ். தட் இஸ் நாட் த கேஸ். மைண்டை வந்து நேற்று ரொம்ப அழகாக பாகவதத்தில் மைண்டை பற்றி சூப்பராக டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சுவலி மெனி ஆஃப் யூ மிஸ்ஸிங் பாகவதம். மார்னிங் செஷனோட பாகவதம் செஷன் இனிமேல் தான் பாகவதமே மெயினாக சூடு பிடிக்க போகுது. 4th canto எல்லா பாஸ்ட் டைமும் அமேசிங் பாஸ்ட் டைம். 3rd canto முடிய போகுது. இப்போ கபில சிக்ஷாவே வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இப்போ நினைக்கலாம், ஏன் இந்த கைஷப்பிரியா மாதாஜி வந்து நானெல்லாம் என் மருமகளெல்லாம் நல்லா வச்சுக்குவேன், அப்பா எனக்கெல்லாம் என் பையன் என் கூட இருக்கணும்ல அவசியம் இல்லை, நானெல்லாம் அவங்கள தனியாக விட்டு நிம்மதி, இதெல்லாம் வாய் நினைக்கும், ஏன் என்னை தப்பாகவும் நினைக்கும். டியர் டிவோட்டீஸ், டோன்ட் ட்ரஸ்ட் த எனிமி தட் இஸ் லிவிங் வித்தின் யூ. ஹீ இஸ் அன் கன்னிங் அனிமல் who will rob you and kill you. இதை நான் சொல்லிங்க, ஸ்ரீல விஸ்வநாத் சக்தி டாக்கூர் சொல்கிறார். ரைட்? Yes, Mataji. He will rob you of all your good qualities and he will finally kill you. Who is that person? None other than mind. அதனால் நீங்கள் எல்லாரும் அந்த ஆளோட தான் டெய்லி வாழ்ந்துட்டுருக்கீங்க, ஆல் ஆஃப் அஸ். அதனால் இந்த நானெல்லாம் அப்படி இல்லை, நான் இப்படி, நான் ஒன்றும் கிடையாது. ரிஷபதேவரே பயந்தாராமா, நீங்களும் நானும் யார்? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மைண்டுக்கு பயந்து தான் ஆகணும். அன்லஸ் யூ ஆர் கம்ப்ளீட்லி சரண்டர்ட் இன் பாவா பிரேமா ஸ்டேஜ், பயந்து தான் ஆகணும். நம்மெல்லாம் அனர்த்த நிவர்த்தியில் இருக்கிறோம். அதனால் யாரை நம்பினாலும் நம்புங்க, உங்கள் மைண்டை மட்டும் நம்பிடாதீங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் கிளாஸ் இல்லாமல் என்னால் ஒரு நாள் இருக்க முடியாதுன்னு. ஆனால் அப்படி சொன்னவங்கெல்லாம் இப்போ இருக்கிறாங்க 2 வருஷமாக. எப்படி முடியுது? they are still there. You all know that very well, right? How mind can change us. Yes, Mataji. Devotionally they were nourished here, but still what happened to mind? Can trick you, right? Amma Mataji. இங்கே நீங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் don't think I am believing it 100%. I know இப்போ நல்ல இதில் இருக்கீங்க, பட் your mind may trick you at any time. அதனால தான் பார்த்தீங்கன்னா
உங்கள் வாழ்க்கையிலேயே உங்கள் அனுபவத்திலேயே நிறையா பேர் இப்படி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுற பார்த்து பெவில்டர் ஆயிருப்பீங்க நீங்கள், ரைட்? யுவர் ஓன் கித் அண்ட் கின், யுவர் ஓன் சில்ட்ரன், யுவர் ஹஸ்பண்ட், யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், they keep on changing, right? Yes, Mataji. Yes, Because Mataji. of what? Because of mind. அது அவங்கள குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? They fall a victim of their mind. ரிஷபதேவர் எழுதுறாரு, சாரி ரிஷபதேவரில் சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறாரு, வெயிட், I will read that person. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நீங்களாக வந்து விஸ்வநாத் டாக்கூரில் 5th கேண்டோ டிஸ்கஷன் நீங்கள் வர்றதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும் இல்லையா? when will you go to that stage? Yes, Yes, Mataji. Mataji. Wait. The 6th chapter discuss the low position of mind. Shukadeva said, the intelligent people do not at all put faith in the unsteady mind. Anavasthanasya manasaha. Na adda vishrambam. They will not put faith, which is like a degraded cunning person. Sata kirata iva sangachante. சொல்றது யாரு? Some XYZ. Who is telling this? Who is Sukadeva telling Goswami. this? Is he an ordinary person? Oh, Mataji. நீங்கள் நானும் அவரை விட பெரியவங்களா? இல்ல மாதாஜி. Technical. No, Mataji. ஸோ அவர் சொல்கிறார் சுகதேவ கோஸ்வாமி, நீ கரெக்டாக தான் சொல்கிற. பரிஷத் கேட்குறாரு, என்ன நடக்குது இங்கே? ரிஷபதேவர் சாக்ஷாத் பகவான். சரி, பகவானா அவர் காமிச்சிக்கல, யோகினே வச்சுக்கலாம். ஒரு யோகி எல்லாம் டிரான்சென்ட் ஆகி தான் யோக நிலைக்கு வரான். இருந்தாலும் அவர் மிஸ்டேக் பவர்ஸை யூஸ் பண்ணாமல் தன்னை பாதுகாத்துக்கிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, எதுக்கு அப்படி நடக்கணும்? அவங்க தான் கிளியர் ஆகிட்டாங்களே, பியோர் ஆகிட்டாங்களே, அவங்க மிஸ்டேக்ஸ் பவர்ஸ் யூஸ் பண்ணால் என்ன தப்பாக செய்ய போகிறாங்க? தட் இஸ் வாஸ் இஸ் கொஸ்டின். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறாரு, கரெக்டு தான் பரிஷத், நீ கேட்குறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் புத்திசாலி இந்த கன்னிங் பர்சன் மேலே ஃபெய்த்தை வைக்க மாட்டான். அனவஸ்தானசிய மனசக. he will not put faith. நான் விஸ்ரம்பம், இந்த அன்ஸ்டடி மைண்ட் மேலே அவன் ஃபெய்த் வைக்க மாட்டான். இட்ஸ் a very great lesson to you and me. நான் யார்? நீங்களும் நானும் ஒரு ஆரம்பக்கட்ட சாதகா, ரைட்? ஐ எம் சீயிங் இன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ தூரம் எங்கிட்ட கனெக்டடாக இருந்தாங்க சம் டிவோட்டிஸ். தேர் வெரி கனெக்டட் டு மீ, வெரி ஃப்ரெண்ட்லி வித் மீ. Spiritually they are getting guidance still from me, but their mind is tricking. Ego, right? What Yes, is Mataji. affected there? False ego. So உங்க மைண்டோட பேச்சை கேட்டால் you will completely move away because of false ego. You're understanding this? ஸோ நீங்கள் அது யாரோ எக்ஸ்பைசெட் பண்ணுறாங்க, நான் நல்லா மாதாஜிக்கு ரொம்ப சின்சியராக இருக்கேன்ப்பா. நோ டியர் டிவோட்டிஸ், நமக்கும் நடக்கும். அவங்க தப்பெல்லாம் பண்ணல, அவங்க மைண்ட் அப்படி கைட் பண்ணுது, அவ்வளோதான். அது ஏன் நடக்குது தெரியாது. ஸோ ஆல்வேஸ் நான் சத்புஜா பிரபு டிஸ்கஸ் பண்ணியது என்னங்க பிரபுஜி, இப்போ இப்படி இருக்கும் பொழுது என்ன, வாட் இஸ் த ஹோப் ஃபார் மீ? இப்போ நான் இப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனால் இதுவும் இல்லைங்கிறாங்க பாவத்தில். வாட் இஸ் த ஸ்கோப்? ஹவு கேன் ஐ லிவ்? பிரபு சொன்னார், தட் இஸ் வை ஆல்வேஸ் இன் அ சரண்டர்டு மூட் வி ஷுட் பெக் கிருஷ்ணா
that I want good association. I should stay in this association. சொன்னார் பிரபு. எனக்கு நல்ல டிவோட்டி காமிச்சு கொடுங்க, அவங்களோடய இருக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்சணுமா கிருஷ்ணாவை. தென்னாவட்டாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா என்னைக்குனாலும் அதுவும் அது எல்லாத்துக்கு மேலே வி ஸ்டார்ட் பேட் மவுத்திங் தெம். அந்த டிவோட்டி பற்றி நீங்கள் தப்பாக வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஒன் டே யூ வில் மூவ் அவுட். டேக் மை வேர்ட். யூ கிவ் மீ அ பத்திரம் கொடுங்க, ஐ வில் ரைட் அண்ட் கிவ் யூ. Even a tinge of doubt arises in your mind, it will drag you in that direction. Because your mind is a cunning animal. Understanding this? யோசனை பண்ணி பாருங்க. ஏற்கனவே இவ்வளவு இருக்கு, நாம அவங்கள பத்தி பேட் மவுத் பண்ணோம்னா அப்ப definitely we'll move away from them, right? கண்டிப்பா மாதாஜி. ஏன்னா one thing I tell you, நான் ஒரு டாபிக் உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஐ திங்க் கல்யாணி மாதாஜி ஷி இஸ் வெரி கேப்பபிள் பர்சன் ஆஃப் வாட் ஐ எம் டெல்லிங் திஸ். இஃப் ஐ கிவ் ஹர் அ டாப், நாட் ஒன்லி ஹர், ஆல் ஆஃப் அஸ், யூ கேன் டாக் ஃபார் இட் 10 பாயிண்ட்ஸ் அண்ட் அகெயின்ஸ்ட் இட் 10 பாயிண்ட்ஸ். உண்டா இல்லையா சொல்லுங்க? பண்ணலாம் மாதாஜி. முடியும் மாதாஜி. Don't you feel you can do that? Yes மாதாஜி. How? It's really surprising actually. Yeah. அதனால தான் டிஞ்ச் ஆஃப் டவுட் வரும் பொழுதும் நம்மளை விட மெச்சூர்ட் பர்சன்ட்டு போய் கேட்டு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்க. நம்ம கூட இருக்கவங்களோட சேர்ந்து, ஓ உனக்கு இப்படி நடந்துருச்சா, உன்னை இப்படி பண்ணிட்டாங்களா, என்னையும் அப்படி பண்ணிட்டாங்க. இட் will happen, right? If you really value that association for Krishna, நீங்கள் அது வந்து வெளியில் வர ட்ரை பண்ணணுமா, அதை சப்போர்ட் பண்ணி உள்ள மீன் நான் சொல்ல வர்றது அந்த அந்த நம்மளோட அந்த மாய வலையிலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணணுமா, உள்ளே போனால் when you talk bad about Vaishnavas, you will go deep, right? Let them do mistakes. நான் மிஸ்டேக்ஸ் செய்ய, நான் மிஸ்டேக்கே பண்ணலைன்னு உங்கள்கிட்ட இங்கே சொல்ல. I think you should get this correctly. It is not about whether I am perfectly right. It is not about that I am talking. Yes, I would have made a mistake. நான் அதை பற்றி சொல். பிகாஸ் ஐ met a சாதகா. am I a pure devotee? am I a perfect devotee? சொல்லுங்க. am I a perfect devotee? I am a sadhaka, right? Definitely we will do mistakes. You will do, I will do, everyone will do, right? But if you value that association for Krishna, அடுத்த வேலை நம்ம என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட வர அந்த எனிமி, அந்த சந்தேகங்கிற அந்த எனிமியை we should kill it, right? Yes மாதாஜி. For what? அந்த பர்சனுக்கா பண்ணணுமா? For what? நமக்காக தான் மாதாஜி. அந்த அசோசியேஷன் நமக்காக தான் மாதாஜி. அது வேணும். பக்தி பண்ணணும்னா I have to be in that association. So when two of you join together and talk bad about one person, then definitely you will leave the association. கண்டிப்பா மாதாஜி. இது யாரோ XYZக்கு நடக்குன்னு நினைக்காதீங்க. நமக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும், எனக்கும் நடக்கும். நானும் போக வாய்ப்பு நிறையா இருக்கு. அதனால தான் திருப்பி சொல்கிறாங்க, யாரை வேணால் நம்புங்க, உங்கள் மைண்டை நம்பாதீங்க. பாகவதத்தில் வருதுங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனு, நாட் எனிவேர் எல்ஸ். சொல்கிறாரு பர்ஷோதி கோசாமி பர்பட் ஸ்ரீ உஷாந்த் டாக்கூர் எழுதுறாரு, யூ ஹவ் ஸ்போக்கன் கரெக்ட்லி. த மிஸ்டிக் பவர் ஷுட் நாட் பி a ப்ராப்ளம். ஹவெவர் intelligent person never puts faith in the mind. Why? The mind at every moment takes on a new condition. உங்களுக்கு இதுக்கு நான் ப்ரூஃப் எல்லாம் வேணாம். யூ ஆர் த ப்ரூஃப். ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? Is it not your mind takes a new condition every moment? காலையில கிளாஸ் கேட்கும் பொழுது இன்னைக்கே நான் பியூர் டிவோட்டி ஆயிரேன்னு நினைப்பீங்க. மத்தியானம் சரி பாதி டிவோஷன் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ராத்திரி டிவோஷனாவது ஒன்றாவது என் குடும்பத்தை பார்க்குறேன்னு தோணும். த சேம் மைண்ட், ரைட்?
Yes, ma'am. Yeah. So becoming pure, the mind immediately becomes impure. இதுதான் நமக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா அனத்த நிவர்த்தி ஸ்டேஜில். Yes, Mataji. The degraded cunning person, after showing friendship, kills the trusting person after robbing him. உங்களை நம்ப வச்சு, உங்களை ஃப்ரெண்டுன்னு ஃபீல் பண்ண வச்சு, உங்கள்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுட்டு உங்களை கொண்டு போடும். யார் அது? வெளியில் இருக்கிற முகமுடி கொள்ளையன் அடியா? நமக்குள்ள இருக்கிற மைண்ட். மைண்ட். ஸோ யோசனை பண்ணி பாருங்க. பிவேர் ஆஃப் தீஃப், பிவேர் ஆஃப்னு சும்மா அப்படியே நம்ம எக்ஸ்டர்னல் பொருளுக்கு அளவு போறதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நம்ம உள்ளுக்குள் நம்ம ப்ரீஷியஸாக சேர்த்து இந்த பக்தியை இந்த தீஃப் திருடிட்டு போகுது. we are not bothered about it. புரியுதா உங்களுக்கெல்லாம்? That is why never ever talk bad about devotees. Make it a rule in your life. நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் டிவோஷன், உங்கள் மைண்டு உங்களோட டிவோஷன் வேல்யூஸை திருடிட்டு இருக்குன்னு அர்த்தம். கிளியர்? Yes, ma'am. Yes, Mataji. எல்லாருக்கும் புரியுதா? புரியுது மாதாஜி. What is the result? You're losing a good association, right? Yes, ma'am. Oh, Mataji. You're losing a good association. You should understand all these things. So after showing its purity with power not to be influenced by lust and anger, one day the mind makes the sadhaka who has become lax in effort to fall down by a sudden appearance of lust or anger. உங்ககிட்ட சொல்லி வைக்குமா, சே கேஷப்பிரியா நீ நல்லா பியோர் ஆகிட்ட, நீ பக்திக்குள்ளே வந்து நீ எல்லாம் வந்து பழசெல்லாம் வேற, உனக்கு லஸ்ட் இல்லை ஆங்கர் இல்லை, நீ செம்மையாக பியோர் ஆகிட்டுருக்குன்னு நம்ப வச்சு நாம் அப்படி நம்பிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சடனாக உள்ளேருந்து சந்திரமுகி மாதிரி நம்மளுடைய துவேஷம் வெளியில் வரும்பொழுது பிதுக்கான்னு நாமளே பார்ப்போம். இதுவா நான்? தட் இஸ் வாட் ஹேப்பனிங் டு ஆல் ஆஃப் யூ டெய்லி, ஐ பிலீவ். ரைட்? அதான் புலம்பிட்டே இருக்கீங்க all of you. Yes, Mataji. Yes, மாதாஜி. Yeah. Though the low-born person constantly studies the dharma. ஸோ இது சொல்கிறாங்க, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா, ஒரு தமோ குணத்துக்கு லோபான் பர்சன் வந்து அவங்க தினமும் சாஸ்திரம் படித்தாலும், அவங்க ட்ரெஷரியிலேயே நீங்கள் அவங்கள கொண்டு போய் போட்டாலும், அவங்களுக்குள்ள நேச்சுரல் குணம் திருடுறது இருக்கிறனால உங்கள் வீட்டில் அவங்க கண்ணு முன்னாடி ஒரு பொருளோ பணமோ அவங்களுக்கு அட்ராக்டிவாக வச்சிங்கன்னா அவங்க திருடிடுவாங்களாமா. கிரேட் சைக்காலஜி வி லேர்ன்ட் yesterday also. ஸோ தேர் இஸ் நோ, அவங்கள குறை சொல்கிறதுல அர்த்தமே இல்லையே. தப்பு இங்கே பண்ணிக்கிறது யாரு? நாம தான் Mataji. அவங்க முன்னாடி அதை வச்சது நம்ம தப்பு தான். ஸோ இப்போ இனிமேல் புரிஞ்சுக்குங்க, டிரைவர்கிட்டையும் சரி சர்வன்ட் மேட்டையும் சரி, தே மே பி அ வெரி ஒண்டர்ஃபுல் லாயல், ஆனால் டோன்ட் டெம்ப்ட் தெம் பை கீப்பிங் மணி ஆர் கிவிங் அ ஹியூஜ் அமௌண்ட். ரைட்? It is their Sudra nature which will force them to do a mistake. You are understanding this? Yes, Mataji. அவங்கள குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. நாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். சரிங்களா? அதனால தான் ரிஷபதேவர் தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டார். ஏன் நம்ம அதை இதையும் குறை சொல்லாட்டின்னு. Very important lesson. Similarly, though one trusts the mind which has been purified by sense control and mind control and has become fixed in hearing and meditation, the uncontrolled mind becomes absorbed in sinful object when given the opportunity and takes away
டிஸ்கிரிமினேட்டிங் நாலேஜ். புரியுதா? நீங்கள் நல்லா பக்தி பண்ணி சென்ஸ் கண்ட்ரோல் பண்ணி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஹியரிங் அண்ட் மெடிடேஷனில் ஈடுபட்டிருந்தாலும் உள்ள மிச்சம் இருக்கிற அந்த அன்கண்ட்ரோல் மைண்ட் வந்து சின்ஃபுல் ஆப்ஜெக்ட் மேலே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா டீவியேட் ஆக தான் செய்யும். யோர் மொராலிட்டி இஸ் தேர் ஆஸ் லாங் as யூ டோன்ட் ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. டியர் டிவோட்டீஸ், இட் இஸ் அ வார்னிங். என்ன சொல்கிறாங்க இங்க? நீங்கள் இன்னொருத்தர் இல்லிசிட் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுற நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா அதே தான் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அதனால் நீங்கள் தப்பு பண்ணல. இதில் பெருமையாக நம்மளை நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை வந்து எஸ்பெஷலி குழந்தைங்களை வளர்த்துறவங்க எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. நாங்கள்லாம் எப்படி இருந்தோம், என்ன மாத்தாச்சு இவங்களும் இப்படி இருக்காங்க, நம்மளாம் எப்படி நான் வேல்யூஸோடு இருந்தோம். எஸ், அப்போ உங்களோட அசோசியேஷன் அப்படி இருந்தது, உலகம் அப்படி இருந்தது. உங்களுக்கு அப்போ மொபைல் இல்லை, ஆண் சிநேகிதம் இல்லை, நீங்கள் இருந்துட்டு வந்தீங்க. இன்றைக்கி அந்த குழந்தைங்களுக்கு நித்தியமும் ஆப்போசிட் ஜெண்டரோடு நீங்கள் கொண்டே விடுறீங்க, ஸ்நேகிதம் கொடுக்குறீங்க, மொபைல் கொடுக்குறீங்க, ஃப்ரீடம் கொடுக்குறீங்க, மணி கொடுக்குறீங்க. அது எப்படி டிவியேட் ஆகும்? நீங்கள் அங்கே இருந்தாலும் டிவியேட் ஆவீங்க. அதை புரிஞ்சுக்குங்க எல்லாரும். நீங்கள் இருந்தாலும் டிவியேட் ஆவீங்க. மொராலிட்டி stands as long as there is no opportunity. Clear? So இந்த பயம் இருந்தா யாராவது டிவியேட் ஆகிறவங்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்களா? No, Mataji. You tell me. No, Mataji. அப்ப நான் கமெண்ட் பண்றோம்னாலே நான் அது இல்லைன்னு நினைச்சானே கமெண்ட் பண்றேன். Yes. No, Mataji. That's what சத்புஜா பிரபு நேத்து அழகா என்கிட்ட சொன்னார். It is an offense to comment on someone doing wrong. ஆமா, அதாவது கரெக்ஷன் பண்றது வேற, அதை கிரிட்டிசைஸ் பண்றது வேற. I hope you understand this. Guiding them, correcting them is good. Criticizing them for false ego is an offense. இல்லைங்களா? No, Mataji. எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இல்லையே, go to hell, get lost. What does it mean? You didn't satisfy my values. நம்ம புரிஞ்சுக்க. நான் தான் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்கிறேன். யாராவது இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க மேலே கோபத்தை விட கம்பேஷன் கம்மிங். ஏன்னா அவங்க தேர் கேப்டிவ்ஸ் ஆஃப் தேர் அன்கண்ட்ரோல் மைண்ட். இல்லைங்களா? True, Mataji. Yes, Mataji. True, Mataji. So show compassion than aggression. Be more supportive. சப்போர்ட்டிவாக இருந்து தான் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வரணும் அந்த ஆத்மாவை. நாட் பீயிங் அக்ரெசிவ். நீங்கள் அக்ரெசிவாக இருக்க you will worsen the situation. Take my word. எவ்வளோ அக்ரெசிவாக மாறுறீங்களோ அவ்வளோ தூரம் சுச்சுவேஷன் வர்சன் தான் ஆகும். எனிவேர், not only with family, anywhere, your working place, anywhere. So சுகதேவ கோஸ்வாமி அதான் சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறார் பாரு. நேற்று இதை நான் சொல்லலை, இப்போ நான் ரீட் பண்ணுறேன். It is therefore said, ததா கோக்தம் நா குரியத் கர்ஹிசித் சக்கியம் மனசி ஹி அனவஸ்திதே யத் விஸ்ரம் சிரத் சிரணம் சஸ்கந்த தபா ஐஸ்வரம். One should never make friends with the unsteady mind, manasi anavastite, because by trusting the mind, even the long-standing austerity of Shiva was quickly destroyed. Tapa Aishwaram Chaskanta. இது என்ன ரெஃபர் பண்ணுறாங்க? What example is this?
சிவாக்கு எப்ப Mataji, டிவியேட் Mohini Murthy. எஸ் மோகினி மூர்த்தி பாஸ்ட் டைம் ஆனாகப்பட்ட சிவாவே பகவான் மோகினியை வந்து அவங்க பின்னாடி போயிட்டாரு. அஃப்கோர்ஸ் லார்ட் சிவாவோட சீமன் வந்து இட் இஸ் அ கோல்டன் டைமண்ட் வாட் வி ஆர் யூசிங் நவ். தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, ரைட்? பட் அவரே ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டாரே இல்லையா? அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்க. தப்ப ஐஸ்வர்யம் ஆஸ்டிட்டி ஆஃப் சிவா சஸ்கந்த போயிடுச்சே நிமிஷம். ஏன்? அவரோட மைண்டு ஐயோ இந்த பொண்ணு உனக்கு ரொம்ப இன்பம் தருவா, அவள் பின்னாடி ஓடுன்னு சொல்லிச்சு, அவர் ஓடிட்டார். ரைட்? Yes, Mataji. If it can happen to Shiva, what about you and me? அவரை விட பெரிய ஆளா நம்ம? Oh, Mataji. Oh, Mataji. Yeah. So because of faith in mind, one's austerity practiced over a long time, chirat chirnam flows away, chaskanda. ஸோ மைண்டை நம்பும் போது நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் சேர்த்து வச்சுக்க நல்ல வேல்யூ பூரா போயிடுமா உங்களை விட்டு. ஆர் இட் கேன் ரெஃபர் டு தோஸ் ஹூ ஆர் எக்ஸ்பர்ட் இன் சென்ஸ் கண்ட்ரோல் சச் அஸ் சௌபரி. ஸோ இது சிவாவையும் மீன் பண்ணலாமா, சௌபரியும் மீன் பண்ணலாமா? சௌபரி முனிவர் எப்படி டிவியேட் ஆனார்? எப்படி டிவியேட் ஆனார்? யூனோ மீனுடைய எஸ் மீனோடைய இன்டர்கோர்ஸ் பார்த்து டிவியேட் ஆனார். ரைட்? இதெல்லாம் நம்ப முடியுதா? அவர் என்ன அவ்வளோ ஒரு எல்கேஜி குழந்தையா? If that can happen to Shiva, if that can happen to Saubari Muni, what about you and me? And what about our children rising up along with boys? What is the point in scolding the younger generation? அவங்களை திட்டி என்ன பண்ணுறது? நம்ம தான் கொண்டு போய் விடுறோம் கோ எஜுகேஷனில், நம்ம தான் மொபைல் வாங்கி கொடுக்குறோம், நாம தான் பணம் அள்ளி அள்ளி கொடுக்குறோம். எல்லாமே கண்டியூசிவ் டு கெட் அஃபெக்டட். இப்போ அவங்க அஃபெக்ட் ஆன ஐயோ இப்படி பண்ணிட்டேன்னா மிஸ்டேக் இஸ் ஆன் யூ, ஆன் அஸ். வி ஆர் நாட் ப்ரொவைடிங் அ என்வாயர்மெண்ட். நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் கொடுத்த என்வாயர்மெண்ட் இப்போ இல்லை. படிக்க வைக்கிறதே கோ எஜுகேஷன் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறோம், கோ எஜுகேஷன் காலேஜில் தான் படிக்கிறாங்க, கூட ஒர்க் பண்ணுறது ஆப்போசிட் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த குழந்தை டிவைட் ஆகாமல் எப்படி இருக்கும்? வாட் டு வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் மைண்ட்? Can happen to Shiva and Saubari means what about you and me and our children in this material world? யோசனை பண்ணி பாருங்க. I mean, it is not a surprise if our children are deviating. It is not a surprise. Unless you raise them in a protected environment. You should raise them in a protected environment. Co-educationல போடாதீங்க, ஆப்போசிட் ஜெண்டரோட விடாதீங்க, உங்ககிட்டயே வச்சிருங்க. தென் யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ். இதெல்லாம் பண்ணிட்டு இப்படி பண்ணுறாங்களேன்னா வேர் இஸ் த மிஸ்டேக்? யூ ஆல் டெல் மீ. இட் இஸ் ஆன் அஸ், ரைட்? Yes, Mataji. சொல்கிறது புரியுதா? சில்ட்ரனை விடுங்க, நமக்கும் அதுதான். Yes, Mataji. இஃப் யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி இன் ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ஷன் இருக்கும் பொழுது இட் வில் ஹேப்பன். அதனால தான் அவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது, பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். யூ மே பி 60 years or 70 years or 80 years, but still you are in a material body. Be careful. Right? Clear? Yes, Mataji. Mataji. Yes, Mataji. The mind of yogi who trusts it gives opportunity to lust and its follower anger and greed, just as the trusting husband lose wife give opportunity to her lover. So mind
see, oh my god, ஒரு யோகி வந்து தன் மைண்டை நம்புற யோகிக்கும் லஸ்ட்டும் நடக்குமா, அதனுடைய ஃபாலோவரான ஆங்கரும் கிரீடும் வருமாமா. எப்படின்னா ஒரு எழுதிக்கார விஷயம் தெரியும். ஜஸ்ட் அஸ் அ ப்ராஸ்டியூட் ட்ரஸ்டட் பை ஹர் ஹஸ்பண்ட் gives opportunity to her lover and has her husband killed. எத்தனை கேள்விப்படுறீங்க? கள்ளக்காதலுக்காக கணவனை கொன்றுவிட்டு ஓட்டம். How much you are reading in paper? Are we not reading this? Yes, Mataji. Yes, Mataji. So that is happening, right? To humans. Yes, Mataji. ஹஸ்பண்டை குழந்தைங்களையும் கொண்டுட்டு ஓடுற அளவுக்கு மைண்டு வந்து சூப்பர்பாக நம்மளை கைட் பண்ணுது. The mind makes a yogi fall from his position by lust and other desires. You are understanding? இந்த மைண்டோடைய வீரியம் புரியுதா எல்லாருக்கும்? இப்போ ரொம்ப பயமா இருக்கு மாதாஜி. இந்த கரெக்டான பயம், ஹெல்தி பயம். You need this bayam. Don't be overconfident. There is always a past for a sinner. What will say? Past for a something they'll say, na? Some proverb. எவ்வளோ பெரிய saintly personக்கு there is a sinful past இருக்கும். எவ்வளோ பெரிய sin இருக்கும், there may be a good future also. So என்றைக்குமே உங்கள் மைண்டு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாமல் நம்பாமல் குரு சாது சாஸ்திரா இவங்க அந்த விஷயத்துக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் நம்பி வாழுங்க. ரைட்? Which intelligent person would trust the mind which is the cause of lust, anger, pride, greed, lamentation, illusion, fear and the cause of bondage by karma? இதே தான் மகாராஜ் மெனக்கட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கார். இந்த மெட்டீரியல் கான்ஷியஸில் இருக்கிறது வந்து ஃபியர் மட்டும்தான் அந்த சிஸ்டமில். தேர் இஸ் நோ சிஸ்டம் ஆஃப் லவ் இன் மெட்டீரியல் வேர்ல்ட். அப்போ த சோ கால் லவ் வி ஆர் எக்ஸ்பிரஸிங் டு ஈச் அதர் இஸ் லஸ்ட், இட் இஸ் நாட் லவ். அப்போ anything high in this material world is still contaminated. நான்கிற செல்ஃபிஷ் ஃபீலிங் வரும் பொழுது we are thoroughly contaminated. You are all understanding this? Yes, Mataji. So இது எல்லாம் புரிஞ்சு தான் வாழணும். That we are dealing with mind daily. It may deviate us. So if you want your children not to get deviated, ஆருத்ரா மாதாஜி சொன்ன மாதிரி give them a Krishna conscious atmosphere. அவங்க அழகாக அவங்க 2 குழந்தைங்க ஹோம் ஸ்கூலிங் பண்ணி டெய்லி பாகவதம் 3 மணி நேரம் கிளாஸ் எடுத்து அவங்கள எல்லா பக்கமும் ப்ராக்டிக்கலாக கூட்டிகிட்டு போய் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இன்றைக்கி அவங்க வந்து அகடமிக்காகவும் அவங்க 2 பசங்களும் பெரிய ப்ரொஃபஸராக இருக்காங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, ப்ராப்பராக கிருஷ்ணா கான்ஷியஸ் வேலை இருக்குது. நீங்கள் அப்படி வளர்த்தா மூட்டுட்டு உங்கள் குழந்தை பக்தி பண்ணலன்னா எங்கேருந்து பண்ணும்? வாட் இஸ் த வேர் இஸ் அசோசியேஷன் ஃபார் யூ டு டூ பக்தி? ரைட்? ஹாஸ்டலில் போட்டுட்டெல்லாம் அவங்க பக்தி பண்ணல அவங்கள சொல்கிறது வேஸ்ட். பிகாஸ் தேர் இன் அசோசியேஷன் ஆஃப் கர்மீஸ் த்ரூ அவுட் த டே. அட்லீஸ்ட் வீட்டில் இருந்து போகும்போது நம்ம அசோசியேஷனில் இருக்கும்போது காலையிலேருந்து தப்பு பண்ணாலும் ஈவினிங் கொஞ்சம் அசோசியேஷனில் பிக்கப் ஆகலாம். ஸோ தட் இஸ் வை டிவோட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே போனாலும் அவங்க போய் வீடு எடுத்து குழந்தைக்கு பிரசாதம் கொடுத்து அவங்க பார்த்துக்கிறாங்க. Nowadays devotees are doing that. Right? That is minimum thing we can do. அதுக்கப்புறமும் டிவியேட் ஆகிறவங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நெவர் ட்ரஸ்ட். நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி ஈவன் ஒரு க்ளோரிஃபை அடுத்தவங்களை பண்ணும்போது கூட நம்மளை சென்டர் பண்ணி நான் இப்படி மாறிட்டேன், எனக்கு இது இப்படி, எனக்கு நான் வருதுங்கும் போது அந்த ஈகோ சென்டர்ட் லைஃப் வந்து
விடுறது அவ்வளோ எளிமை இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த டிஸ்கஷன் நம்ம ஆரம்பித்தோம், ரைட்? அண்ட் ஐ வாண்ட் காலையில் இருக்கவங்களுக்கும் அந்த பாகவதம் டிஸ்கஷன் ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான் ஐ ரெட் ஆல் 6 ஸ்லோகாஸ் டு யூ பிகாஸ் யூ மிஸ்ட் இட் எஸ்டர்டே, தட் இஸ் வை ஐ ரெட் இட் டுடே. இதெல்லாம் பண்ணாமல் நம்ம அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது இட் இஸ் நாட் ரைட். Understanding this? Yes, Mataji. That's it. I know it is a shock to all of you. The silence shows me that you're all shocked. But தெரிஞ்சுதான் ஆகணும் உண்மை. Yeah. Need doubts, comments, reflections, you can share. Nothing. ஹரே கிருஷ்ண மாதாஜி. Perfect silence. நேத்து பாகவதம் அப்படிதானே மாதாஜி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் லிட்டரலி இதை புரிஞ்சுக்கிட்டா அடுத்தவங்களை குறை கண்டுபிடிக்கிறது, கமெண்ட் அடிக்கிறது, பிள்ளைங்களையும் சரி வெளியில இருக்கிற அவுட் சைடர்ஸும் சரி ரொம்ப இன்னைக்கு தோணுச்சு. நீங்க சொன்னது எனக்கு அப்படியே கண்ணமா அரைஞ்ச மாதிரினா நாட் ஹர்ட்டிங், இன்னும் பண்ணிருக்கலாமே, இன்னும் சில விஷயங்களை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டு தோணுதுங்க மாதாஜி. சொல்ற மாதிரி கொண்டு போய் அப்படி ஒரு எக்ஸ்போஷர்ல விட்டு போட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் புலம்புறதுல எந்த யூஸ்மே கிடையாது. No use, Mataji. No. That's why I used to tell all of you, it's your mistake, not their mistake. எஸ் மாதாஜி அப்படின்றது புரியுதுங்க மாதாஜி. அண்ட் இன்னைக்கு நீங்க மைண்ட் பத்தி சொல்லும் போது ஒன்னு தோணுச்சு, நமக்கு வந்து அந்த பகவத்கீதா ஸ்லோகால வர மாதிரி உள்ள வர எண்ணங்களை வந்து ஸ்டாப் பண்ண முடியல. ஆனா அது மைண்டோட ட்ரிக்ஸ் தான் தெரிஞ்சு தள்ளி வைக்கிறதுக்கே ஒரு பெரிய கைடன்ஸ் வேணும். இப்ப நீங்க அதான் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் டிவோட்டீஸ் who moved away from me. எஸ் எஸ் அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்தது தப்பு கிடையாது. அதான் but the association was wrong with whom they discussed. எஸ் அதை டிஸ்கஸ் பண்ணும்போது அது திருப்பி விஷ செடியை வளர்க்குற மாதிரி ஆயிடுது. ஒருத்தர் நல்லா ஃபியூயல் பண்ணி அத கடைசியில இதாயிருது மாதாஜி. அண்ட் பெட்டர் டு ஓபன் அப் மாதாஜி. நமக்கு மென்டார் எதுக்கு இருக்காங்க, சீனியர் டிவோட்ஸ், அண்ட் வி நோ யார்கிட்ட பேசினா நம்ம கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கும்னு தெரியும். அதான் எனக்கு நீங்க சொல்லணும் அடுத்த செகண்ட் அதான் தோணுச்சு. எனக்கும் எப்பயாவது அந்த மாதிரி தாட்ஸ் வரும். ஏன்னா நான் பியூர் கிடையாது, அவ்வளோ உள்ள கண்டாமினேஷன் இம்ப்ரெஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். ஆனா அதை வந்து ஒதுக்கிடணும், மைண்டோட ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி ஒதுக்கிடணும். நீங்க சொல்ற அந்த டிவேர் ஆஃப் மைண்ட்ன்றது அதுதான்றது புரிஞ்சிச்சு. Mataji, what are you supposed to expect from your mentor is how far they are they feeding you spiritually, not your ego. Yes Mataji. Yes Mataji. Not your ego. புரியுது மாதாஜி. ஸ்பிரிச்சுவலா எனக்கு என்ன நரிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்னொரு பாயிண்ட் மாதாஜி, ஐ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ் டு கமெண்ட் ஆர் அவங்க டிமாண்ட் ஒண்ணு, அவங்களுடைய பர்சனல் அவங்க எப்படி இருக்காங்க. தேர் ஆல்சோ வர்க்கிங். ஏற்கனவே அவங்க வர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க அதை கமெண்ட் பண்றதுல என்ன யூஸ்ன்னு கேக்குறேன். ஒரு யூஸும் இல்ல, எனக்கு அது தேவையும் இல்லைங்க மாதாஜி. நான் இங்க வந்திருக்க ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட்டுக்காக, என்னோட குரோத்துக்காக. அதை விட்டுட்டு நான் இதை ஃபோக்கஸ் பண்ணேன்னா சுத்தமா போயிரும் மாதாஜி பக்தி. அது இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங் ஆகுது. ரெண்டு விஷயத்துலயுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மாதாஜி. கண்டிப்பா மாதாஜி. பட் we are getting this warning from you frequently. We are so blessed மாதாஜி. Thank you for your mercy. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் தேவினா மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. தண்டோத் பிரணாமசம் மாதாஜி. மாதாஜி, இந்த செஷனை மட்டும் ஒழுங்கா கேட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில வந்து நிம்மதியா இருக்கலாம்னு தோணுச்சுங்க மாதாஜி. இதே சமயத்துல ரியலி ஹேமரிங் செஷன் தாங்க மாதாஜி. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அடுத்தவங்களவே பிளேம் பண்ணிட்டே வாழ்ந்துட்டு இருந்துட்டோம். பட் அதுவும் வந்து நீங்க சொல்ற மாதிரி தமோ குணத்துல இருக்கிறவங்க கூட வந்து செய்யறது தப்புன்னு ஈஸியா சுட்டி காட்டப்பட்டு திருந்திக்கிற வாய்ப்பு இருக்குங்க மாதாஜி. நம்ம நல்லதே பண்றோம், தியாகமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அதுலயே ஊறி போனவங்களுக்கு வந்துங்க மாதாஜி அந்த அந்த ஈகோவை ஹர்ட் பண்ணும்போது எப்படி துள்ளி குதிக்குது அந்த மைண்ட் வந்து துள்ளி. அது தேவையே இல்லை. இப்பதான் தெரியுதுங்க மாதாஜி, அதெல்லாம் தேவையே இல்ல. என்னையும் அதை ரொம்ப உள்ள இது பண்ணாதீங்க. ஜஸ்ட் லீவ் இட் அண்ட் மூவ் ஆன்.
எஸ் மாதாஜி. அடிக்கடி நீங்க சொல்லுவீங்க, ஒரு தீய எடுத்து நம்ம போடும்போது நம்ம கை தான் ஃபர்ஸ்ட் சுடுது, அடுத்தவங்களையும் சுடுது. யார சுடுதுன்னா, நான் யார் ரொம்ப வேணும்னு நினைக்கிறோமோ அவங்கள சுடுது. அப்புறம் பக்திக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நல்ல வேலைங்க மாதாஜி. ஐம் ரியல்லி தேங்க்ஃபுல் டு லார்ட் கிருஷ்ணா அண்ட் ஆச்சாரியாருங்க மாதாஜி. திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கும்போது, அதாவது வெளியில என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்ட பார்த்துட்டு நம்ம வைஷ்ணவ அசோசியேஷனுக்குள்ள வரும்போது ரொம்ப சூத்தனிங்கா இருந்ததுனால ஃபார்ச்சுனேட்லி we didn't எனக்கு தெரிஞ்சு we didn't comment anyone மாதாஜி. Yeah. வெரி வெரி ஃபார்ச்சுனேட் ஃபார் தட் மாதாஜி. Yeah. So fortune only. எஸ் மாதாஜி. அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி பிரேயர்ஸ் ஆரம்பத்துல இருந்தே நீங்க சொல்லியிருக்கீங்க, பிரேயர்ஸ் பிரேயர்ஸ் பிரேயர்ஸ். நித்யானந்த பிரபு, பலராம், பகவான் பலராம் கிட்ட எல்லாம் நம்ம வந்து எப்பவுமே நம்ம மென்டாரோட இறுக்கமா புடிச்சுக்கணும். என் மைண்ட பத்தி எனக்கு நம்பிக்கை ஆரம்பத்துல இருந்தே நீங்க அதை விதைச்சிட்டீங்க மாதாஜி. உங்க மைண்ட We can't hear you, Mataji. No. நம்பாதீங்க. it will ditch you to the core அப்படின்ட்டு ஸ்கேல எப்படி வேணாலும் மாறும். தயவு அப்படின்னு தினம் ப்ரேயர்ஸ் வச்சுட்டே இருக்கோங்க மாதாஜி. அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் நீங்க தாங்க மாதாஜி காரணம். You're losing your words. And thank ஹரே கிருஷ்ணா. மாதாஜி உங்களுக்கு இன்டரப்ட் ஆகுது வாய்ஸ். so much மாதாஜி. இன்னொரு விஷயம் மாதாஜி, கேக்கலிங்க மாதாஜி? கேக்கலிங்களா மாதாஜி? இப்ப கேக்குது சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. சாரிங்க மாதாஜி. இப்ப கேக்குது மாதாஜி. இப்ப வந்து இன்னொருத்தர் வந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் நான் அவங்கள இது பண்றேன், பட் என்னோட மைண்ட் எவ்வளவு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்குதுன்னு தெரியுது. ஆனா திருப்பி ஏன் என் மைண்ட் பேச்சு நான் சில சமயம் கேக்குறேங்க மாதாஜி. அப்படியே கேட்பேன். சில சமயம் இல்ல, அப்படியே கேட்பேன். அவ்வளோ நம்புவோம். துரோகின்னு தெரிஞ்சும் நம்ம நம்புற ஒரே ஆள் நம்ம மைண்டு தான். ஹஸ்பண்ட் எல்லாம் கூட நம்ப மாட்டோம், ஆனா மைண்டை நம்புவோம். துரோகின்னு தெரிஞ்சும் நம்புவோம். அதான் மாதாஜி மாயா. அதை நினைச்சாதான் எப்படி வாழ்ந்துட்டு நாம என்னமோ சூப்பரா செம்மையா இங்க என்னமோ எல்லாம் அச்சீவ் பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஷோப்பா ரியலி எப்படி ஒரு மோசமான ஒரு வெஹிக்கிள்ல உட்கார்ந்துருக்கோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் புரியுதுங்க மாதாஜி. யா மகாராஜ் correct செஷன்ஸ் word. Correct word. We are situated in a very 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 incompetent vehicle. Correct. Yeah. Thank you so much மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டவத் பிரணாம். Pranams மாதாஜி. Pranams. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. ஸோ ஏங்க மாதாஜி, இப்போ வந்து டிரான்செண்ட் த த்ரீ மோட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு லார்ட் சிவாலாம் வந்து ஒரு 3 மோட்ஸ்க்கு அந்த பக்கம் இருக்காரு. இப்போ யோகிஸ் எல்லாம் அப்படி இருக்காங்க. Prabhupada says there is a little tinge of contamination will be here. Actually Lord Shiva நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இல்ல இப்ப நான் விஸ்வாமித்ராலாம் இல்ல மாதாஜி, இப்ப விஸ்வாமித்ராலாம் வந்து ஒரு மைண்ட் அடக்கி எல்லாம் பண்ணி அது அப்படிதானே இருக்காங்க 3 மோட்ஸ்க்கு. Transcended 3 modes. யோகிஸ் வந்து they are transcending 3 modes தான மாதாஜி? Transcending 3 modes-னா பிரம்மஜோதி போயிடுவாங்க. Here they are in the top most sattva, அவ்வளவுதான். Sattva is again within 3 modes. So அப்போ வந்து we are in control of Maya. 200%. Sattva is not transcending 3 modes. Sattva is within 3 modes. Yeah, yes மாதாஜி. சத்வா தெரியும் 3 modes. ஓகே. இல்ல நான் அது கேட்டேன். மோட்ஸ் தாண்டறோம்னா மைண்ட் அந்த கண்ட்ரோல் வராதான்னு கேட்டேன். மோட்ஸ் தாண்டறவங்களுக்கு. That is why this pastime is spoken by Shukadeva Goswami. That is what I am speaking for the past 1 hour. Be careful. That is what is being expressed for the past 1 hour. Be careful. Mind is like that. Unless you completely transcend and go to spiritual world, or unless you are an acharya who is under the control of yoga maya. Yes Mataji. Shifting the focus from careful of mahamaya. That is the lesson we are discussing for the past 1 hour.
Yes, Mataji, I understood, Mataji. So, it was a small doubts I asked, clarified. Yeah. ஸோ இன்னொன்று நம்ம இப்போ நம்மளை தாண்டி நீ யோசிக்க முடியல அப்படின்னு நம்ம பேசினோம். ஆனால் வந்து உண்மையாகவே முடியல மத்தாஜி. நான் ஏதோ ஒரு விஷயம் யோசிக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு என்ன வந்தது அப்படிங்கிறத தாண்டி யோசிக்கிற அளவுக்கு இன்னும் எனக்கு எல்லாமே பக்குவம் வரலன்னு That தான் is how we are சொல்லலாம் designed மத்தாஜி. இல்ல மாதாஜி. நம்ம அப்படிதான் வாழ்ந்திருக்கோம் எவ்வளோ கோடி ஜென்மமா. ம். நம்மள சென்டர் பண்ணியே தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். தட் இஸ் how we are living. எப்படி அதுக்கு வந்து தட் இஸ் வாட் we need training. இப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் இஸ் ஃபாலோயிங் தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். இப்போ நம்ம எல்லாரும் பிரபுபாதரை நம்பி அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையை நம்பி நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கோம். தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ம். Yes, மத்தாஜி. அதாவது ஸ்லோகம் அந்த பற்று இல்லாம இருக்கணும், பலனை எதிர்பார்க்க கூடாது, சவுண்ட் மென்டாலிட்டியோட செய்யணும். இது வந்து பார்த்தா ரொம்ப சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. ஆனா அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து ரொம்பவே சேலஞ்சிங்கா தான் மத்தாஜி இருக்கு. நான் ஒவ்வொரு விஷயம் இப்போ எந்த ஒரு செயல் செய்யறப்பவும் யோசிச்சா உண்மையிலே அப்படி செய்யறான்னு இப்போ வந்து நீங்க சொன்னப்புறம் அந்த கேள்வி வந்துட்டே இருக்கு. ஆனா அதனோட ஆன்சர் பாத்தீங்கன்னா இல்ல அப்படிங்கிறது தான் வருது, நெகட்டிவ் தான் வருது. ஸோ அது வந்து அவ்வளவு ஈஸி இல்ல அப்படிங்கிறது புரியுது மத்தாஜி. ஒரிஜினல் சர்வீஸ் ஆட்டிடியூட் இந்த அட்டாச்மெண்ட் வந்து முக்கியமா என்னோட அந்த ஃபால்ஸ் ஈகோல எனக்கு இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட், அதாவது என் பாடி மேல இருக்கிற அட்டாச்மெண்ட்டை விடுறது வந்து அதுதான் மிகப்பெரிய சேலஞ்ச் நினைக்கிறேன். that is the highest challenge. That is why what is the proper service mood அப்படின்னா ஹரே கிருஷ்ணா, ஐ கான்ட் ஹியர் மீ. ஹரே கிருஷ்ணா, am I audible to others? எஸ் மாதாஜி, கேக்குதுங்க மாதாஜி. நீங்க வெளியில போயிட்டு திருப்பி ரீஜாயின் பண்ணுங்க. ஐ திங்க் ஷி லாஸ்ட். ஸோ ப்ராப்பர் சர்வீஸ் மூட் அப்படிங்கிறது அகெயின் த கோல்டன் ரூல். பற்றின்றி கடமையை செய்து பலன்களை பகவானுக்கு அர்ப்பணிக்கிறது. இதுதான் ப்ராப்பர் சர்வீஸ் மூட். ஓகே, சாரி, நடுவில் நெட்வொர்க் போயிடுச்சு இப்பதான். யா தட்ஸ் வாட். வித்தவுட் அட்டாச்மெண்ட் do your duty and offer the results to Krishna. The proper service mode. இது அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த 3 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஃபஸ்ட்டே அடிபட்டு போயிடும், பற்றின்றிலே அடிபட்டு போயிடும். யா அண்ட் ஆஃபரிங் த ரிசல்ட் வந்து சுத்தமாக நான் உன்னை அப்படி பார்த்துட்டேன், நீ என்னை பார்த்துக்கணும். இது எழுதப்படாத விதி. அப்படி பலன் எதிர்பார்க்காம செய்யறதுங்கிறதே வந்து அந்த சிலபஸ்லயே எதுலயே இல்லையே மத்தாஜி, அந்த இதுலயே இல்ல. அதனாலதான் அது திருப்பி நீங்க பகவத்கீதையில ஒரு 100 இடத்துலயே கிருஷ்ணா அதை பேசியிருப்பாரு. பலனை எதிர்பார்க்காம செய்ன்னு பேசிட்டே இருக்கார். ரைட்? ஏன் அதை பேசுறாரு? பேசிக்ஸ். யா தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. நல்லவர் பிரணாம்ஸ் மாதாஜி. எனக்கு மாதாஜி ஒரு 20 வருஷத்த வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி இருந்ததுங்க மாதாஜி இன்னைக்கு ரியலி. ஏன்னா நீங்க என்னன்னா நீங்க அந்த மனவேகம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இல்லைங்க மாதாஜி. அது சொல்ற விஷயங்கள், நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையை ஒரு செகண்ட்ல புரட்டி போட்டுறதுங்கிறதுக்கு என் வாழ்க்கையே எனக்கு உதாரணங்க மாதாஜி. உண்மையாலுமே நீங்க இத நீங்க சொன்னீங்க மாதாஜி. இப்ப என்னன்னா நம்ம ஒருத்தர் இப்படி கமெண்ட் பண்றது சும்மா சாதாரணமா, எனக்கு உண்மையாலுமே அப்ப எனக்கு வந்து அந்த வயசு எனக்கு உண்மையாலுமே தெரியலிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Can you hear மாதாஜி? Yeah. I can hear. ஒரு 19 வயசுல எனக்கு உண்மையாலுமே நான் அந்த கிட்ஸுக்கு சொல்லுவேன்ல மாதாஜி, அந்த சின்ன வயசுல எனக்கு கிடைச்சிருந்தான்னு உண்மையாலுமே அந்த 19 வயசுல நான் வந்து உண்மையாலுமே நான் என்ன நினைச்சேன்னா, என்ன வேணாலும் பேசலாம், நம்மள அந்த மெச்சூர்டா அந்த பெரியவங்களாட்ட சும்மா அந்த அடுத்தவங்களை பத்தி காசிப் பண்றது அந்த மாதிரி எல்லாம் நிறைய
என்னைய அறியாம செஞ்சனா தெரிஞ்சு செஞ்சனான்னு கூட எனக்கு உண்மையாலுமே எனக்கு தெரியலைங்க மாதாஜி. ரியலி அந்த விஷயங்கள்லாம் நீங்க சொன்ன மாதிரி நான் என்னென்னலாம் நான் அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணணும் அத்தனையுமே என் வாழ்க்கையில் நடந்ததுங்க மாதாஜி. நான் வந்து அதுக்கு வந்து லைவ் எக்ஸாம்பிள் எனக்கு உண்மையாலுமே எனக்குலாம் யாரோட வாழ்க்கையுமே தேவையில்லைங்க. என்னோட வாழ்க்கை தான் எனக்கு ஒரு பெரிய உதாரணமே மாதாஜி. ரியல்லி நான் அத்தனையும் பட் என்னால வெளியில வர முடியாம போராடினப்ப நான் உண்மையாலுமே இந்த பக்திக்குள்ளார வர்றதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கிறேன். இத்தனை பேர் டிவோட்டிஸ் உடைய கருணை உண்மையாலுமே அதையெல்லாம் இப்பெல்லாம் நினைக்கிறப்ப மாதாஜி நான் சொல்லுவேன் இல்லைங்க, உண்மையாலுமே நான் வந்து லைஃப் லாங் நான் வாயை திறந்து பக்தியை தவிர வேற எதையுமே பேசக்கூடாதுங்கிறத நான் எடுத்துக்கிற ஓத்தா இருக்கணும் அப்படின்னு உண்மையாலுமே இன்னைக்கு நினைச்சேங்க மாதாஜி. ரியலி அதெல்லாம் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஒரு எதையுமே நம்ம பேசக்கூடாதுங்கிறது உண்மைங்க மாதாஜி. எனக்கு அப்படியே சமட்டியில வச்சு அடிச்ச மாதிரி இருந்தது. ஆனா இப்பவுமே நான் எந்த அளவுக்கு என்னால மாற முடியும் மாறி இருக்கிறேன்னு எனக்குமே அது டவுட்ஃபுல் தாங்க மாதாஜி. நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சா எந்நேரம் வேணாலும் மாறும் அந்த மைண்ட்ங்கிறதும் தெரியுது. அதனாலயே நீங்க சொன்ன மாதிரி ஒரு நான் இப்ப என்னன்னா அந்த ஒரு கடிவாளம் மாதிரியே முடிஞ்ச அளவுக்கு அந்த அசோசியேஷன்ல இருந்துக்கணும், மத்ததை அவாய்ட் பண்ணிக்கணுங்கிற அப்படி என்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுலயே தான் இனிமேல் இருந்துக்கணும்னு எனக்கு இந்த ஒரு 6 மாசத்து அளவுக்கு மாதாஜி. அதுவும் எனக்கு அதுக்கு முன்னாடியும் கூட எனக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. இந்த 6 months வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலி நான் என்னமோ தலையில் தூக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ற மாதிரி நான் அந்த மாதிரி எல்லாம் இருந்தேங்க மாதாஜி. இப்ப இந்த 6 மாசமா நீங்க எப்ப இந்த குந்தி மகாராணி பிரேயர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சீங்களோ அப்ப இருந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு கடமையை செய்யணும், அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த கடமையை செய்யக்கூடாதுங்கிறதுல இருந்து ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பர்சனல் வெஞ்சன்ஸ்னால எல்லாம் கூட நிறைய நம்ம செய்யக்கூடாதுன்னு எல்லாம் தோணி இருக்குங்க மாதாஜி. பட் ஆனா இங்க பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் கடமை எல்லாத்துக்குமே செய்யணும், அந்த தேவையில்லாத அடுத்த ஜென்மத்திலயும் நம்ம அந்த பாண்டிங்கை கிரியேட் பண்ணிடக்கூடாதுங்கிறது அந்த பயத்திலயும் அதை செய்யணுங்கிறதும் ஒண்ணு தோணுச்சுங்க மாதாஜி. அப்புறம் இப்ப இந்த 6 months என்னன்னா ஃபர்ஸ்ட் என்னைய நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுல தெளிவா தோணுதுங்க மாதாஜி. நெக்ஸ்ட் உண்மையாலுமே அந்த 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 வாச்சோ வேகம் அந்த தேவையில்லாத அந்த அடுத்தவங்களை பத்தி கமெண்ட் பண்ற விஷயங்களை கண்டிப்பா விட்டுறணும்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டே தாங்க மாதாஜி இருக்கிறேன். அது உண்மையாலுமே நான் அதுக்கு நான் வந்து உண்மையாலுமே நான் சொல்றது என்னன்னா என்னோட லைஃபே எனக்கு ஒரு உதாரணங்க மாதாஜி. நான் அது இன்னைக்கு எனக்கு தெரியுது. 20 வருஷம் கழிச்சு நம்ம அதைய நினைச்சு பாக்குறப்ப எத்தனை விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டோம், அது நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. சும்மா நம்ம அவங்களை கமெண்ட் பண்ணோம், இன்னைக்கு நம்மளும் அந்த இதில் தாண்டறது உண்மையாலுமே அவ்வளோ ஒரு நேற்று ஈவினிங் கிளாஸ்ல அதே தானே சொன்னேன், அடுத்தவங்களை பண்ணுவோம் நமக்கும் அது நடந்துருது அப்படின்னு. மாதாஜி அதெல்லாம் அது சொன்ன மாதிரி என்னன்னா வயசு வித்தியாசம் எல்லாம் இல்லைங்க. அதால நீங்க அதான் நம்ம உண்மையாலுமே தெரியாம செஞ்சாலுமே நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு சின்னதுல கத்து கொடுக்கணுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க மாதாஜி. இந்த மாதிரி விஷயங்களை வந்து சின்னதுலயே கத்து கொடுத்துடணும். ஏன்னா பெருசாகி இந்த மாதிரி லைஃபே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம யோசனை பண்ணியும் பிரயோஜனம் இல்லைங்க மாதாஜி. ரியல்லி இந்த விஷயங்கள்ல எவ்வளோ உண்மையாலுமே பகவத்கீதை வந்து எவ்வளோ கிரேட். இந்த மாதிரி ஆச்சாரியா எனக்கு வந்து இதையெல்லாம் நினைக்க அன்னைக்கு இப்படி ஒரு விஷயங்கள் இருந்திருந்தா நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டோம்லன்னு நினைக்கிறப்ப கண்டிப்பா அதை நான் இன்னைக்கு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இன்னையில் இப்பவாவது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற பாக்கணும். கண்டிப்பா நம்மனால அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு 10 பேத்துக்காவது நம்ம கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு தோணுதுங்க. ஏதாவது ஒரு சமயத்துல அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க உண்மையாலுமே யூத்துக்கு எடுக்கிறதெல்லாம் கிரேட். அந்த குழந்தைங்க வர ரொம்பவுமே பிளஸ்டிங் மாதாஜி. ரியலி ஐ திங்க். Thank you very much. Dandavat pranams Mataji. Pranams Mataji. Hare Krishna. Hare Krishna Mataji. Dandavat pranam. All glories to Shri. Wonderful session Mataji. எப்படி சிக்கிருக்கோம் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது மைண்டு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட் வந்து கண்டிப்பா மைண்ட் தான் மாதாஜி. சம்டைம்ஸ் நான் ரொம்ப ஈவன் நீங்க மாயாப்பூர் போன டைம் கூட நான் அதுலதான் ரொம்ப பெவில்டர் ஆயிட்டேன். அந்த மைண்ட் டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோன்னே எப்படி யூட்டிலைஸ் பண்ணுச்சு, அந்த யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்தது, அச்சோ அப்படின்னு. அப்பதான் நான் ரொம்ப ஓ மை காட், இது வந்து அது நீங்க இன்னைக்கு சொன்னதெல்லாம் அப்படியே எனக்கு கரெக்ட், அதாவது வெரி ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ். அது ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டே இருக்கு, அதை டக்குன்னு நம்பிடக்கூடாது நம்ம. ஓகே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல போயிட்டோம், நம்ம ரொம்ப சேஃப் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது, எப்போதும் அலர்ட்டா இருக்கணும். துருவ மகராஜ் வந்து பகவானே காட்சி கொடுத்தா கூட ஏன் வந்து குட் அசோசியேஷன் கேட்டாரு அப்படின்றது புரிஞ்சுது மாதாஜி. வண்டர்ஃபுல் செஷன். எப்போதுமே அலர்ட்டா இருக்கணும். அசோசியேஷன் வித் டிவோட்டிஸ் தான் காப்பாத்துமே தவிர எவ்வளவுதான், அதாவது ஞானம் வேணும், பட் அது டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆக்சுவலா அசோசியேஷன்ல தான் வந்து வி வில் கீப்
மூவிங். அது குழந்தைங்களுக்கும் இவங்களுக்கும் எவ்வளோ நீங்க நேத்து கதை கூட போட்டிருந்தீங்க. எனக்கு அதுதான் தோணுச்சு. அந்த கதை சூப்பரா இருந்துச்சு. ஆனா எங்கேயோ ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருந்த மாதிரி இருந்தது. அந்த பொண்ணு இல்லாட்டினா அந்த ஆத்தர் கீதை படிக்காம டிவோட்டி அசோசியேஷன் இல்லாம அந்த ரியலைசேஷன் அந்த எஸ் பொண்ணுக்கு வந்திருக்குமான்னு தெரியல. அதை ஏன் கதையில போடல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஈவன் ஐ ஃபெல் வண்டர்ஃபுல் தட் வே. மெசேஜ். ஈவன் ஐ ஃபெல் தட் வே. யா வண்டர்ஃபுல் செஷன் மாதாஜி. தேங்க்யூ ஃபார் டேக்கிங் பாகவதம். ஏன்னா நாங்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். அதை எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதுவும் உங்ககிட்ட வந்ததுனால எங்களுக்கு அடி கொடுத்து திரும்ப 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 அதை சொல்லி அந்த பாயிண்ட் ரெஜிஸ்டர். ஏன்னா சத்புதா பிரபுஜி சொன்னதா நீங்க சொல்லியிருக்கீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரல, அதனால நீ இந்த தப்பு செய்யல, எஸ் வந்ததுன்னா நீயும் தான் செய்வ எஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. எஸ் அப்பெல்லாம் எங்களுக்கு புரியல. பட் நாங்க அந்த ஸ்டேஜுக்கு வரமோ இல்லையோ நீங்க முன்னாடியே அதை சொல்லி சொல்லி வைக்கிறதுனால அது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகுது மாதாஜி. healthy fear mataji, it's a healthy fear we should have. வெரி ட்ரூ. அது உங்க உங்க வகுப்பு அது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் ஆகுது மாதாஜி. ஹரே இது கிருஷ்ணா. வேற மத்த எல்லா இடத்துலயும் கிருஷ்ணா கான்சியஸ் கொடுப்பாங்க. இது வந்து இன்னுமே ஒரு ஸ்டெப் உள்ள போய் எங்களுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கறது வந்து இன்னுமே ரொம்ப Addressing it ஹெல்ப்ஃபுல்லா beautifully. இருக்கு மாதாஜி. Yeah. தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. Hare ஆல் Krishna. க்ளோரிஸ் பிரபு. All glories mataji. Yeah. Anything else? மாதாஜி ஒரு சின்ன ஷேரிங் மாதாஜி. நீங்க சொன்ன நேத்து இந்த 2 நாளா பேசிட்டு இருக்கிற சோகால் நமக்கு லவ் இல்ல லஸ்ட் தான் இருக்குது, எல்லாத்தையும் நம்மள மையப்படுத்தி பாக்குறோன்றதுக்கு என்னோட ரியலைசேஷன் தட் அப்கோர்ஸ் அது ரியலைஸ் பண்ணது காரணம் என்னன்னா உங்க செஷன்ஸ் கேட்கறதுதான். இந்த ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், வெளியில யாராவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், பாதிக்கப்படும் போது அந்த இடத்துல நான் எப்படி அஃபெக்ட் ஆகுறேன், எனக்கு அது என்ன பண்ணுது, முதல்ல புத்தி அதை தான் சொல்லுது. அது வாட் தட் பர்சன் இஸ் அண்டர் கோயிங் அந்த பெயின். அது திருப்பி அந்த இடத்துலயே நான் எப்படி அஃபெக்ட் ஆகிறேன் நினைக்கும் போது எப்படி மூளை வந்து அவங்கள பத்தி யோசிக்கும். அப்ப அந்த எவ்வளவு அந்த செல்ஃப் சென்டர்ல ஊறி போய் கிடக்குறோம் அப்படின்றது வந்து Correct. புரிஞ்சுதுங்க மத்த. அதுவும் ரிவீல் ஆச்சு இந்த 2-3 நாளா உங்க செஷன்ஸ் கண்டினியூஸா Yeah. கேட்கறது. தேங்க்ஃபுல்லி அது ரிவீல் ஆயிட்டு இருக்கு மாதாஜி. அந்த Yeah. குறத்தை விட்டுட்டு அட்லீஸ்ட் இதெல்லாம் வந்து இதுல இல்லாம வேற நார்மல் லைஃப்ல எப்படி மாதாஜி யார் மாதாஜி சொல்லுவா இந்த Yeah. ரியலைசேஷன் கிடைக்கும். இப்ப இதுல இல்லைன்னா நான் எப்படி All இருந்திருப்பேன். Acharyas mercy. Srila Prabhupada, Krishna Chakati Thakur, Shukadev Goswami, all their mercy. இந்த எல்லாரும் சொல்லுவாங்க அடிக்கடி ஷேப்பிங் பண்றீங்க, மோல்டிங் பண்றீங்கன்னு. திஸ் இஸ் வாட் ரியல் ஷேப்பிங் இஸ் அப்படின்றது. Yeah. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. Hare ஹரே Krishna. கிருஷ்ண மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. Pranams Mataji. It's nice to hear reflections from you. அவங்க இந்த விஷயத்தை எப்படி உள்வாங்குறீங்க, எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்கிறது கேட்கறதுக்கு வந்து இட் இஸ் குட் தட் எவ்ரி ஒன் ஷுட் லிசன் அதர்ஸ் ரியலைசேஷன் ஆல்சோ. யா ஓகே மத்தாஜிஸ். எனிதிங் எல்ஸ் அதர்ஸ்? Perfect silence. Hare Krishna. That is Hari Bol.